உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என் தங்கமே. நீ யார் ஒருவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்று உன் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவரை நினைத்து கொண்டு கண்ணீர் வடித்தாயோ, அவரை திரும்ப உன்னை தேடித்தான் வரப்போகிறார். உன் நிலை புரியாமலும் உன் மனதை புரிந்து கொள்ளாமலும் அவர் வேறு எங்கே செல்ல முடியும்? இதோ அந்த புரிந்து கொள்ளும் தருணத்தை உனக்கு தந்து விட்டேன். இனியும் உனக்காக யாருமில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூற யாருமே இல்லையே, என் கண்ணீரை துடைத்துவிட கூட யாருமே இல்லையே என்று யோசித்து கொண்டு இருக்காதே. உனக்காக நான் முடிவினை எடுத்திருக்கும் போது, உனக்கு பதிலாக நான் ஓர் விஷயத்தையும் செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது சற்றும் நீ மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தவிர இங்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதனால் அத்தான் சொல்கிறேன், உன் முடிவை நீ தைரியமாகத்தானே எடுக்கப் போகின்றாய். அதன் பிறகும் ஏன் உன் முடிவை மற்றவர்களுக்காக நீ மாற்ற நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்காக இங்கு யாருமே மாறாத போது நீ யாருக்காகவோ மாறிக்கொண்டு இருக்காதே. உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நான் உனக்கு முன்னால் சென்று உனக்கு வழிகளில் எல்லாம் தடைகள் மட்டும்தான் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அந்த தடைகளை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக இந்த தாய்வராகி வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக எதையோ நினைக்கின்றாய்? நீ நல்லது நடக்குமா என்று யோசிக்கின்ற அந்த வேளையிலே எதிர்மறை எண்ணங்கள் உன்னை அறியாமலே இங்கு ஆட்கொண்டு இருக்கின்றது. அதனால் தான் நான் சொல்கிறேன், நீ எப்படியாயினும் உனக்கான வெற்றியை தருவது நான் தான் என்று உறுதியாக தெளிவாகவே இரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உன்னால் மற்றதை புரிந்து கொள்ள முடியும், யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நல்லது நடத்தி தர என் தாய் இருக்கும்போது இந்த யதார்த்தத்தையும் நிதர்சனத்தையும் கடந்து தான் ஆக வேண்டியிருக்கிறது என்பதில் நீ தெளிவாகவே இரு. என் பிள்ளையே, உனக்கு நான் இப்பொழுது நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன், நல்வழிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, உற்ற தோழனாக, குருவாக உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை வழிநடத்த யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம். நாம் செய்கின்ற செயல் யாருமே பார்க்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். இதோ உன்னை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய், இங்கு ஒன்றுமே இல்லையே, நம்மை சுற்றி சுவர்கள் மட்டும்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது என்று. அந்த சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். என் பிள்ளையே, நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளுக்குத்தான் இங்கு வந்தடைந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு துளியளவும் கிடையாது. நீ நினைக்கின்ற மாதிரி உன் வாழ்க்கையை நான் இங்கு தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. நீ எதை எதிர்நோக்கி என்னிடத்தில் வந்தாயோ அந்த நோக்கத்தின் பயணத்தில் நீ வெற்றியடையத்தான் போகிறாய். முழுமையான பயணத்தை தொடங்கி வைத்திருக்கும் போது நீ அங்கே இறங்க வேண்டும், இங்கே இறங்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்காதே. எங்கே இறங்கினாலும் உனக்கான லட்சியத்திலிருந்து மட்டும் நீ விடுபட நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லி தரத்தானே இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எது சரி தவறு என்று சொல்லி கொடுத்து கொண்டு தானே உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் எதையோ ஏன் நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வாழ்க்கையில் இருந்து இங்கு விடுபட நினைத்து கொண்டு இருக்காதே. உன்னருகில் இருந்து உனக்கான மாற்றத்தை நீ இப்பொழுது களம் காணத்தான் போகிறாய். மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் நான் உனக்கு வெற்றியைத்தான் தருவேன். நீ நினைத்ததைத்தான் அடைவாய். என் பிள்ளையே, நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ யார் விலகிவிட்டார் என்று நினைத்தாயோ அவரும் வந்து சேரத்தான் போகிறார். ஓம் வராகி தாயே.